ஏன்னா ஒருத்தர் காதலை பற்றி பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் வயதாயிருச்சுன்னு அர்த்தம். இளைஞர்கள் யாரும் காதல் செய்வாங்களே தவிர அதை பற்றி பேச மாட்டாங்க. பேசுவது என்றால் இன்னொரு இளைஞனோடு பேசுவாங்க, அதுவும் ரகசியமாக பேசுவாங்க. ஆனால் பெரியவர்கள் காதலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் காதலிக்கிற வயதில் பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையில் காதலை பற்றி பேச தொடங்குகிற எல்லா பேச்சுமே பிரிவை பற்றிய பேச்சு தான். காதலுக்கு முந்திய பிரிவு, காதலுக்கு பிந்திய பிரிவு, அதுக்கப்புறம் அவர்கள் சந்தித்து கொள்ளும் நேரமெல்லாம் சந்திக்கிறது அல்ல, இந்த சந்திப்பு முடிந்துவிட போகிறதேங்கிறத பற்றி தான். அப்போது எல்லா காதலை பற்றிய இலக்கியங்களுக்கும் அது நினைவில் வைத்து கொள்ளப்படுறதுக்கு காரணம் அதில் ஏற்பட்ட பிரிவில் அவர்களுக்கு உள்ளாடி உருவாக்கின மனநிலை, வருத்தம், கவலை, ஏக்கம், சோகம், எல்லா உணர்வுகளையும் அது எப்படி கொண்டு வந்ததுங்கிறதான். ரஷ்ய இலக்கியங்களில் 4 வகையான காதல் கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு காதல் ஒருவனுடைய முதல் காதலை எழுதியிருக்கிறாங்க. ஆணோ பெண்ணோ யாருக்கும் ஏற்படக்கூடிய முதல் காதலை பற்றி இருக்குது. துர்கனேவனுடைய முதல் காதல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வரக்கூடியவன் சொல்கிறான், எனக்கு முதல் காதலே ஏற்படலை, முதல்லையே 2வது காதல் தான் ஏற்பட்டது. அது எப்படி முதல்லையே 2வது காதல் ஏற்படும் அப்படின்னா சொல்லிட்டு அந்த முதல்ல சொல்லக்கூடிய வேண்டுகோளே என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை பார்த்து என் கூட பேசியிருக்கிறதால உங்களுக்கு ஒரு நிபந்தனை, என்னை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. காதலிக்கிறேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், கண்டிப்பாக நான் உங்களை காதலிக்க மாட்டேன் அப்படின்னா அவன் சொல்கிறா, அப்போ நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு. இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா காதலும் இப்படி தான் தோன்றியது. நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையில் காதலுடைய முதல் தொடங்கும். நண்பர்களாக தான் இருப்பாங்க, நண்பர்களாக தான் பழகுவாங்க. அந்த நட்பு போதவில்லை என்று தானே தோணும். அது வெறும் வரி இல்லை நண்பர்களே. காதல் ஒரு மனிதனை தன்னை சுற்றி இருந்த தனிமையின் சிலந்தி வலையை இல்லாமல் ஆக்கியது. ஒரு தனிமையினுடைய சிலந்தி வலை பின்னப்பட்ட ஒரு 20 வயது ஆணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தனிமையினுடைய சிலந்தி வலையிலிருந்து விடுபட்டுச்சு. உலகில் எழுதப்பட்ட எல்லா காதல் கதைகளும் இந்த சிலந்தி வலையை போல மென்மையானது தான். ஆனால் அதில் வெளிச்சம் பட்டால் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய மினுமினுப்பு. பெரிய இறுக்கமான, உயரமான, இன்னும் சொல்லப்போனால் வலிமையான கயிறுகளை கொண்டு எழுதுவதல்ல காதல் கதை. மிக மெல்லிய, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய எச்சிலை கொண்டு தானே உருவாக்குகிற ஒரு மாய கயிறு போன்ற அந்த சின்ன இலைகளை கொண்டு ஒரு சிலந்தி உருவாக்குது இல்லையா, அப்படி தான் ஒரு மனிதன் தன்னோட காதலை பற்றி எழுதுகிறான். நிறைவேறிய காதலை விட தோல்வியடைந்த காதல் தான் இலக்கியத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் தோல்வியடைந்த காதல் வாழ்க்கைக்கு இனிமையானது அல்ல. தோல்வியடைந்த காதல் வாழ்க்கை முழுக்க ஒரு ஆறாத வடுவை அவங்களுக்கு உருவாக்கணும். எந்த வயதில் இருந்தாலும் அவர்கள் அந்த தழும்பை திரும்ப திரும்ப தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது போல் இழந்து போன காதலை தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் உடலினுடைய வடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆனோம்னே வலி மறைந்து போயிடும். ஆனால் காதலினுடைய வடு வலியோடையே இருக்கும். இருக்கிறதோடு அது எப்போ அதிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கும்னு தெரியாது. ஒருவன் 30-35 வருடங்களுக்கு பிறகு தான் காதலித்த ஒரு பெண்ணை பிரிந்து போன பின்னாடியும் கூட வாழ்வினுடைய ஏதோ ஒரு தருணத்தில் எங்காவது பார்த்தா அவன் மனதில் இருந்து அந்த ரத்தம் சொட்ட தொடங்கிடும். ஏன் உலகம் இவ்வளவு விஷயங்களோடு இருக்கும்போதும் கூட காதலுக்கு திரும்ப திரும்ப இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கு? செக்காவை எழுதிய காதல் கதைகள் மட்டுமே தனியாக தொகுக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் 33 பெண்களை காதலிச்சிருக்கார். இந்த உலகத்திலே எழுத்தாளர்கள் பொறாமைப்பட வேண்டிய ஒரே ஆள் அவர் தான். இந்த எண்ணிக்கையை அவங்க எழுதும் போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த 33 பேர்களும் அடையாளம் தெரிந்த காதலிகள். அவர் குறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாரு, ஆனால் முழுக்க காதலிலே இருக்கார். நான் அந்த பக்கத்தை படிச்சுட்டு பக்கத்தில் 12 வயது வரைக்கும் தான் காதலிக்காமல் இருந்திருப்பார். அவ்வளவு காதல், அவ்வளவு வேறுபட்ட ஆட்கள். அவர் ஒரு மருத்துவர், காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அத்தனை காதலிகள் இருக்கிறாங்க, எல்லா வகையான காதலையும் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதிய ஒரு காதல் கதையில் ரொம்ப முக்கியமான காதல் கதை தமிழில் வெளியாகிருக்கு. நாய்க்கார சீமாட்டி அப்படின்னு, எ லேடி வித் த டாக் அப்படிங்கிற கதை. அந்த நாய்க்கார சீமாட்டிங்கிற கதைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அப்போ காதல் கதைகள் பெரும்பாலும் ஏன் சோகமாக இருந்தால் பிடிக்குது அப்படின்னா, காதல் கதைகளினுடைய சோகம் என்பது அது கதையினுடைய சோகம் அல்ல. எல்லா காதலும் மகிழ்ச்சியான ஒரு முடிவை நோக்கி போகணும், மகிழ்ச்சியாக அவங்க வாழணும்னு படிக்கிற எல்லாரும் விரும்புகிறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப எழுத்தாளர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சுருக்கேன் சார். ஐயா, அவங்க நிஜமான ஆட்களில் இல்லாமல் இருந்தாலும் சேர்த்துருங்க, நீங்கள் அவங்கள பிரிச்சிடாதீங்க.
ஆனால் அதே ஆட்கள் தான் வாழ்க்கையில் யாரையும் சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இவ்வளவு மென்மையாக கதையில் வரக்கூடிய 2 கதாபாத்திரங்களை சேர்க்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு பண்பாடு வாசகர்கள், இலக்கியம், நிஜ வாழ்க்கையில் அவனா சார் கூட்டு போயிட்டான், அவனை அப்படியே போட்டுங்க சார் அனுமதிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ உலகம் காதலை அங்கீகரிக்குமா? அங்கீகரிக்காதனால தான் இலக்கியம் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறது. இலக்கியம் என்ன சொல்கிறதுனா, உலகம் இதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்காது, புரிந்து கொள்ளாது. ஆனால் நாங்கள் இருக்கிறோம், கேட்கிறோம், எழுதுகிறோம், மனதினுடைய சிறு சிறு சுவடுகளை, சிறு சிறு இலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் தாண்டி இந்த காதல் என்ன செய்கிறது என்பதை இலக்கியம் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கு. அங்கே 2 பேரும் முத்தமிட்டு வெளியே திரும்பி வரும்போது இந்த 26 பேரும் சுற்றி நின்று அந்த பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறார்கள். அதுதான் கதை இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான தருணம். என்ன அப்படின்னா, எங்கே காதல் முறிகிறதோ அங்கே அவமானம் தொடங்கிடும், அவமானப்படுத்த தொடங்கிடும். ஒரு பெண்ணை மிக அதிகமாக அவமானப்படுத்த முனைகிறவன் அவளை காதலித்தவன் தான். அவன் அது கசந்த வருணமிடத்தில் அவன் தான் எல்லா ஆயுதங்களையும் எடுக்கிறான். அவன் தான். இந்த 26 பேரும் அந்த பெண்ணை சுற்றி நின்று அவளை அவ்வளோ மோசமாக திட்டுறாங்க, அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க தானே அத்தனை பேரும் அவளை காதலித்தாங்க. அமைதியாக நிற்கிறான். அவளுக்கு தெரிகிறது தான் விரும்பணும் ஒருத்தனோட, அவனை பிடிச்சிருக்க, அவன் போயிட்டான். இவங்க யார் என்னை இப்படி திட்டுறதுக்கு? ஆனால் இவங்க எல்லாரும் தன்னை காதலிச்சாங்கன்னு அவளுக்கு தெரியுது. அவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, உங்கள் வேலையை பார்த்து போங்கடா அப்படின்னு. அப்போ உலகம் முழுவதுமே திரும்ப 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 காதல் கதைகள் எழுதப்படுறதும் படிக்கப்படுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, காதலின் வழியாக ஏதோ ஒரு உயிர்த்தல், காதலின் வழியாக ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் அது ஒரு சமூகத்தின் வழியாகவும் அது சொல்லப்படும் போதெல்லாம் அந்த சமூகம் அதை ஒரு வண்ணங்களால் வேறு வேறு வகையாக இருக்குது. அதிகம் காதல் பாடல்கள் ஒரு மொழியில் எழுதப்பட்டு, எப்போவாவது ஏதாவது ஒரு மொழியில் காதல் கதைகள் எழுதுவது குறைஞ்சிருச்சுன்னா, காதல் கதைகள் வாசிக்கிறது குறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த சமூகம் பின்தங்கி போயிடுச்சு அப்படின்னு நான் நம்புவேன். உண்மையில் இப்போ தமிழ் சமூகத்தில் காதல் கதைகள் ரொம்ப எழுதப்படலை. நமக்கு எங்கோ எழுதப்பட்ட ஒரு காதல் கதைகள் இருக்குது. நல்ல காதல் கதைகளை படிக்க விரும்புகிறவர்கள் நிறையா இருக்காங்க. நல்ல காதல் கதைகளை எழுதுகிற எழுத்தாளர்கள் இல்லை. ரஷ்ய இலக்கியவாதிகளை பற்றியும் ரஷ்ய இலக்கியங்களை பற்றியும் நம் எஸ்ரா பேசினால் கேட்டுக்கொண்டே இருப்போம். டால்ஸ்டாயை, தாஸ்தயெவ்ஸ்கியை, ஆண்டன் செக்கோவை, புஷ்கினை, கார்கியை பற்றி அவர் சொல்லி கேட்பது அத்தனை அழகு. இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள். ரஷ்ய காதல் கதைகளை பற்றி அவர் பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார்? ஆர்வமோடு காத்திருப்போம். எஸ்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஆடிட்டர் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி இப்படி சிறப்பாக நடத்தியிருக்கிறார். என்னுடைய உரைக்கு முன்பாக நான் சிலருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா பொதுவாக கொண்டாட்டம் அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா முன்னாடி இதுக்கு நேர் எதிராக இருந்தேன், எதையும் கொண்டாட வேண்டியதில்லை, ஒரு எளிமையான நிகழ்வாக இருக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மகிழ்ச்சியை உருவாக்கவும், மகிழ்ச்சியை பரப்பவும், இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான தருணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை உருவாக்குறது ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு எல்லோரும் ஒன்று சேரவும், பேசவும், மகிழ்ச்சியை தெரிவிக்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா அதை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விழாவை நான் முதல்ல ஆடிட்டர் சொன்ன உடனே அதை ஒத்துக்கிட்டேன். ஆடிட்டருக்கும் அவருக்கு கூட நின்று இந்த மாதிரியான பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிற கோமதி அவர்களுக்கும், அவங்க கூட துணை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய முதல்ல அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்வையற்றவர்களுக்காக இந்த பிரெயில் நூலை வெளியிடுறதுக்கு ஆடிட்டர் ஏற்பாடு பண்ணார். அவர்கள் புத்தகம் படிக்கிறாங்கங்கிறதும் அவர்களுக்காக புத்தகம் வெளியாகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் படிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. எங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்தாலும் நாங்கள் படிக்க விரும்புகிறோம், எங்களுக்கான புத்தகங்கள் தேவை இருக்குது, அதை செய்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா நாம் எல்லோரும் அதை மனம் நிறைய பாராட்டவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் முன் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நூல் வெளியாகிறது ரொம்ப எனக்கு உண்மையில் அதுதான் மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசு அப்படின்னு. அப்புறம் இந்த நிகழ்வை புத்தகங்களை நாங்கள் வெளியிடலான்னு நினைக்கும் போது, நான் ஒரு கல்லூரி நாளிலிருந்து என்னை வழிகாட்டி ஒரு எழுத்தாளனாக
என்னையும் என்னோடய குடும்பத்துக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே அவர் தான் தாத்தா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்கள் தோழர் எஸ்.ஏ. பெருமாள் வந்திருக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அக்கா வசந்தா அக்கா வந்திருக்கிறாங்க. நான் ஒரு மாணவனாக இருந்த காலத்துலேருந்து என்னை அவங்க பார்த்துருக்குறாங்க. நான் என்னுடைய எல்லாமும் அவங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஒரு ஆசை தான் இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாளின் போது மிக முக்கியம்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதுபோல் இந்த புத்தகங்களை மொழிபெயர்த்து அவர் டாக்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். டாக்டர் சந்திரமௌலி அமெரிக்காவில் இருக்கிறார். 6 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் கோவைக்கு வருவார். திரும்பி அவர் அமெரிக்காவிலே இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆர்வமெல்லாம் தமிழ் இலக்கியம், தமிழ் புத்தகங்கள், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சர்வதேச அரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவராக தன்னோட விருப்பத்தின் காரணமாகவே இந்த புத்தகங்களை மொழிபெயர்த்து வேறு வேறு பதிப்பகங்களுக்கு அந்த புத்தகங்களை அனுப்பி பத்திரிகைகளுக்கு அனுப்பின்னு தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறார். அவர் இந்த நூல்களை மொழிபெயர்த்து கொடுத்ததுக்காக அவருக்கும் இன்றைக்கி கூட வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்க அவங்க துணைவியாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லோருமே இந்த நிகழ்வுக்கு வந்து இருந்து இந்த பிறந்த நாளை வந்து எனக்கு சிறப்பித்ததுக்காக எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. பொதுவாக என்னுடைய எல்லா நிகழ்வுகளையுமே நான் வந்து ஏதாவது அதை ஒட்டி ஒரு உரையை நிகழ்த்தலான்னு நினைப்பேன். அப்படி என்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரஷ்ய காதல் கதைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒருத்தர் காதலை பற்றி பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அவருக்கு வயதாகிருச்சுன்னு அர்த்தம். இளைஞர்கள் யாரும் காதல் செய்வாங்களே தவிர அதை பற்றி பேச மாட்டாங்க. பேசுவது என்றால் இன்னொரு இளைஞனோடு பேசுவாங்க, அதுவும் ரகசியமாக பேசுவாங்க. ஆனால் பெரியவர்கள் காதலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் காதலிக்கிற வயதில் பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்று அவர்களுக்கு வயதாகிருச்சு அப்படின்னு. வயதாகிருச்சு தானே, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று ஒரு மனிதனுக்கு மிக அதிகமாக கற்றுத்தர முடியும் என்றால் அது அவனோட வயது தான். வயதை போல ஒரு மிகச்சிறந்த ஆசான் வேறு என்னமே கிடையாது. எதையெல்லாம் 20 வயதில் செய்யக்கூடாது என்று நினைத்தனோ அதையெல்லாம் 50 வயசு செய்ய வைக்குது. எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினேனோ அதையெல்லாம் சாப்பிட வைக்குது. எல்லாம் தாண்டி எதெல்லாம் வேகமாக, இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அசுர வேகத்தில் இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது அப்படியே இன்னொரு வயது சொல்லுது, ரொம்ப பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறவருடைய மனதை பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் சின்னஞ்சிறிய விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் முக்கியமானது அப்படிங்கிறத வயது தான் கற்றுத்தருது. அப்படின்னா அந்த வயதை ஒவ்வொரு வயது ஏறும்போதும் புதிய வயது வருவதல்ல, பழைய வயது எங்கே போனது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன், என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து என்னுடைய பள்ளி நாட்கள் எங்கே போனது, என்னுடைய இளமை காலம் எங்கே போனது, நான் பார்த்து அலைந்த இந்த என்னுடைய பகல் இரவுகள் எல்லாம் எங்கே போனது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்துட்டால் அந்த உதிர்ந்த இலையை நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருக்க முடியும். நிறைய நாட்களுக்கு உதிர்ந்த இலையை தனியாக கண்ணில் தெரியும், ஆனால் உதிர்ந்த வயது தெரியாது. ஆனால் அது நினைவாக மாறிட்டே இருக்கு. நம்மளுடைய நினைவில் நம்மளோட வேறு வேறு வயது, வேறு வேறு தோற்றம், வேறு வேறு நினைவினுடைய அடையாளங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரகாசமான நினைவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியினுடைய நினைவுகள் தான். அதே நேரத்தில் நம்மளோட நினைவுகளில் ஒரு கருமேகம் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது நாம் சந்தித்த பிரச்சனைகள், நமக்கு நடந்த அவமானங்கள், புறக்கணிப்பு, துயரம் எல்லாமே அந்த கருமேகம் எப்போ நம்மளோட மனதை திரும்பி வட்டமிடும்னு தெரியாது. நாம் மகிழ்ச்சியினோட பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மேகம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். எல்லா மகிழ்ச்சியையும் ஒரே ஒரு மேகத்தால் அப்புறப்படுத்தி கொண்டு போயிட முடியும். அப்போது மகிழ்ச்சிக்கு தான் திரும்ப திரும்ப குரல் கொடுக்கவும் பரப்பவும், இன்னும் சொல்லப்போனால் வெளிச்சத்தை தான் உயர்த்தி காட்ட வேண்டியிருக்கு. இருட்டை உயர்த்தி காட்ட தேவையில்லை, இருட்டே தானே நிரம்பிக்கொள்ளும். ஆனால் ஒரு சின்ன வெளிச்சத்தை எவ்வளோ உயர்த்தி காட்டுகிறோமோ அவ்வளோக்கு அளவு இருள் விலகி போகும். எழுத்து, இலக்கியம், பேச்சு எல்லாமே வெளிச்சம்தான். அந்த வெளிச்சத்தை எவ்வளோ உயர்வாக எவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம காட்டுறோங்கிறத பொறுத்து மனதினுடைய இருள், மனதில் இருந்த சந்தேகம், மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். அப்புறம் ஏன் வயதானவர்கள் காதலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, காதல் என்று அவர்கள் 20 வயதில் நினைத்து கொண்டு இருந்தது அல்ல காதல்னு அவர்களுக்கு தெரியுது. 20 வயதில் அவர்களுக்கு தோன்றியது கவர்ச்சி, ஈர்ப்பு, இன்னும் சொல்லப்போனால் உடலினுடைய குரலுக்கு அவர்கள் செவிசாய்த்தாங்கங்கிறது தெரியுது. ஆனால் காதல் அப்படிங்கிறது உண்மையில் யோசித்து பார்த்தால் தெரியுது, ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களை அறியாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய ஏதோ சில விஷயங்களை பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் உடலால் அவர்கள் ஒருவர் அறிந்து கொள்கிறார்கள். அதை தாண்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மௌனம்,
அவருடைய பேச்சு, அவர்களுடைய தொடுதல், அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் நெருக்கம், எல்லாமும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்குது. உலகம் காதலை பற்றி பார்த்துருக்கக்கூடியது எல்லாமும் ஒரு தனிநபரை பொறுத்த மட்டும் முக்கியம் இல்லை. அவன் சொல்லுவான், சார் அப்படி இல்லை சார், என்னோட லவ் வேறு அப்படின்னு. அதில் ரஷ்யாவினுடைய காதல் கதைகளுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. அந்த தேசமே, அந்த தேசத்தினுடைய இலக்கியமே காதலில் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம். ஒவ்வொரு நாட்டினுடைய இலக்கியத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஞ்சு இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சமூக விஷயங்களை பேசினதில், சுதந்திரத்தை, சமத்துவத்தை பேசினதில், புதிய சிந்தனைகளை, புதிய புரட்சியை முன்னெடுத்ததில் பிரெஞ்சு இலக்கியங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஜெர்மானிய இலக்கியங்களை எடுத்துட்டால் தத்துவமும் இசையும் கலைகளின் மீது இந்த உலகத்தின் பார்வையை உருவாக்கியதில் ஜெர்மனிய இலக்கியங்களுக்கு இருக்குது. அமெரிக்க இலக்கியங்களை எடுத்துட்டிங்கன்னா அந்த நாட்டில் வந்த பல்வகைப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய இடப்பெயர்வை, அவர்கள் சந்தித்த துயரத்தை இருக்குது. பிரிட்டனில் 2 வகையான இலக்கியங்கள் இருக்குது. ஒன்று முழுக்க நாடகங்களாக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னரின் முன்னாடி நடத்தப்படுற நாடகத்திலேயே அதிகாரத்தை எதிர்த்து, அதிகாரத்துக்கு எதிராக நாடகங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் ஒன்று இருக்குது. இந்திய இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, இந்திய இலக்கியம் பெரும்பாலும் ஒரு சாமானிய மனிதனை, குடும்பத்தில் ஒரு மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகளை, இன்னும் சொல்லப்போனால் அகத்தை எழுதியதில் இந்திய இலக்கியத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. இவ்வளவு நுண்மையாக ஒரு மனிதனுடைய மனதை பார்க்க முடியுமா அப்படின்னு. அதிலும் சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழினுடைய செவ்விலக்கியங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியையும் பிரித்து, அந்த உணர்ச்சியை வந்து அந்த உணர்ச்சிக்கு என்ன காரணம், எப்படி இருக்கும், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பால் எப்படி பாதிக்கப்படுங்கிற வரைக்கும் தமிழ் இலக்கியம் பேசியிருக்கு. இசையில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ராகத்தை பாடும்போது அந்த ராகத்துக்குள்ளாடி என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ சஞ்சாரம் பண்ணலான்னு இருக்கும். அந்த மாதிரி பிரிவுங்கிற ஒரு ராகத்தை எடுத்துகிட்டு தமிழ் இலக்கியம் எவ்வளோ பேசியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. சங்க இலக்கியம் முழுவதுமே பிரிவால் நிரம்பிய ஒரு இலக்கியம். அந்த பிரிவை வந்து தமிழர்கள் வந்து அணுவாக உணர்ந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக காதலுற்றவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரிவை, தலைவனுக்காக தலைவி வருந்துகிறதை, தலைவிக்காக தலைவன் வருந்துகிற அந்த பிரிவு துயரை தமிழ் இலக்கியம் போல ஒரு உலகத்தில் எந்த இலக்கியம் சொன்னதே இல்லை. உண்மையில் காதலை பற்றி பேச தொடங்குகிற எல்லா பேச்சுமே பிரிவை பற்றிய பேச்சு தான். காதலுக்கு முந்திய பிரிவு, காதலுக்கு பிந்திய பிரிவு, அதுக்கப்புறம் அவர்கள் சந்தித்து கொள்ளும் நேரமெல்லாம் சந்திக்கிறது அல்ல, இந்த சந்திப்பு முடிந்துவிட போகிறதேங்கிறத பற்றி தான். அப்போது எல்லா காதலை பற்றிய இலக்கியங்களுக்கும் அது வந்து நினைவில் வைத்து கொள்ளப்படுறதுக்கு காரணம் அதில் ஏற்பட்ட பிரிவில் அவர்களுக்கு உள்ளாடி உருவாக்கின மனநிலை, வருத்தம், கவலை, ஏக்கம், சோகம், எல்லா உணர்வுகளையும் அது எப்படி கொண்டு வந்ததுங்கிறது தான். ரஷ்ய இலக்கியங்களில் 4 வகையான காதல் கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு காதல், ஒருவனுடைய முதல் காதலை எழுதியிருக்கிறாங்க. ஆணோ பெண்ணோ யாருக்கும் ஏற்படக்கூடிய முதல் காதலை பற்றி இருக்குது. துர்கனேவனுடைய முதல் காதல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வரக்கூடியவன் சொல்கிறான், எனக்கு முதல் காதலே ஏற்படலை, முதல்லையே 2வது காதல் தான் ஏற்படுது. அது எப்படி முதல்லையே 2வது காதல் ஏற்படும் அப்படின்னா அவன் சொல்கிறான், சின்ன வயதாக இருக்கும்போதே, உங்களோட பள்ளி வயதிலேயே ஒரு 8-10 வயசுலேயே நீங்கள் யாரையோ ஒருத்தரை காதலிச்சிருவீங்க. அப்போ அது காதல்னு தெரியாது, ஆனால் அது காதல் தானே. பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரையோ, சக மூத்த மாணவரையோ, அல்லது யாரோ ஒரு அழகான பெண்ணையோ ஒரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவன் காதலிக்கிறதுங்கிறது அவனோட முதல் காதல் தான். ஆனால் அதை காதல்னு சொல்லக்கூடாதனால அவன் 15-16 வயதில் 10 பருவத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடியதான் முதல் காதல் அப்படின்னு. அப்படி முதல் காதல் அப்படின்னு ஒரு துர்கனே ஒரு கதை எழுதியிருக்கிறார். உலகத்தில் மிக 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 கொண்டாடப்பட்ட ஒரு ரஷ்ய காதல். எக்கச்சக்க எடிஷன் வந்திருக்கு. காதலர் தினத்துக்காக அதிகம் இருக்கக்கூடிய புத்தகங்களில் ஒன்று வந்து துர்கனேவனுடைய முதல் காதல். தமிழ்லேயே கூட வந்திருக்கு அந்த புத்தகம். துர்கனேவ் முதல் காதலை சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயது 25 வயதில் இருக்கக்கூடிய இளைஞனோட காதலை சொன்னது இருக்கு இல்லையா, அதில் டஸ்டாவ்ஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள் மாதிரியான ஒரு கதையை என் வாழ்நாளே படித்தது கிடையாது. அந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கக்கூடிய கதையை என்னோடய 18-19 வயதில் படித்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ முறை படிச்சிருப்பேனே சொல்ல முடியாது, அவ்வளோ முறை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் அந்த கதையினுடைய ஏதோ ஒரு இடத்துல இதை விட ஒருத்தர் இலக்கியத்தில் எழுத முடியாதே அப்படிங்கிறது தோணுது. ரொம்ப அழகான அந்த கதையில் என்ன அப்படின்னா, கதையினுடைய தலைப்பு தான் அந்த கதைக்கான பெரிய வசீகரம். அது வந்து வெண்ணிற இரவுகள் அப்படின்னு. அது என்ன வெண்ணிற இரவுகள் அப்படின்னா, இரவினுடைய நிறத்தை குறிப்பதற்காக அல்ல,
ரஷ்யாவில் ஜூன் ஜூலை மாதங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா இரவிலும் சூரியன் ஒளிரும், இரவிலும் சூரியன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இப்போ கனடாக்கோ ரஷ்யாக்கோ போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே 11 மணி 12 மணி, சில நாட்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட இரவில் சூரியன் இருக்கும். இரவிலும் சூரியன் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அதை கொண்டாடுவாங்க. அந்த நாட்கள் தான் வெண்ணிற நாட்கள், அதுதான் வெண்ணிற இரவு. இன்னொன்று வெண்ணிற இரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூக்கம் இல்லாத உறக்கம் இல்லாத இரவு. காதலுற்றவர்களுடைய இரவுங்கிறது கனவுகளால் நிரம்பியது, அது உறக்கமற்ற இரவுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த நாவல். 4 இரவுகளையும் ஒரு பகலையும் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய புத்தகம் அது. ஆனால் எவ்வளவு பேரால் வாசிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு மொழியில் வந்திருக்கு அப்படின்னு நேற்று அந்த தேடி பார்த்தேன். குறைந்தபட்சம் அவங்க சொல்கிறாங்க 20 கோடி பேர் படிச்சிருப்பாங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை 20 கோடி பேருக்கு மேலே படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளோ மொழிகளில் 51 மொழிகளில் வெளியாகிருக்கு அப்படிங்கிறாங்க. 51 மொழிகளில் வெளியாகி ஒரு 20 கோடி பேர் ஒரு காதல் கதையை படிச்சிருக்காங்க. வெவ்வேறு தலைமுறை. 1848 அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இதுக்குள்ளாடி எத்தனை தலைமுறை மாறிடுச்சு. அத்தனை தலைமுறைக்கும் ஒரே காதல் கதை ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் அந்த காதல் கதை இருக்குது. இவ்வளோக்கும் அந்த காதல் கதையில் வரக்கூடிய வெண்ணிற இரவுகளினுடைய நாயகனுக்கு பேரே கிடையாது, அவன் ஒரு பேர் இல்லாதவன். எப்பெல்லாம் ஒரு கதையில் பேர் இல்லாத நாயகன் உருவாகிறானோ அப்போல்லாம் நல்லது, அந்த இடத்துல நம்ம பேரை வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு பேர் இருந்தால்தான் நம்ம அதை அழித்து நம்ம பேரை எழுதுறது சிரமம். இதில் வரக்கூடியவனுக்கு வயது தான் இருக்கிறது. அவன் 26 வயது உள்ளவன், ஒரு நகரத்தில் வசிக்கிறான். கதையினுடைய துணை தலைப்பு ஒன்று இருக்கும், அது சென்டிமெண்டல் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். காதல் கதை ஏன் சென்டிமெண்டல் கதையாக இருக்குது அப்படின்னா காதல் தான் அதிகமான சென்டிமெண்ட்டை கோரக்கூடியது. இன்னொன்று, காதல் கதையை யார் சொன்னாலும் அதில் அவர்கள் அறியாமலே ஒரு சென்டிமெண்ட் வந்துடுது. அவர் காலத்தில் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இன்றைக்கி பயன்படுத்துகிற அர்த்தத்தில் இல்லை. உணர்ச்சி பூர்வமாக ஒன்றை சொன்னால் சென்டிமெண்ட் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். அதில் வரக்கூடிய ஒரு 26 வயது இளைஞன் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தினுடைய ஒரு இடிபாடுகளான சின்ன வீதியில் பகலிலும் சூரியன் வராத ஒரு இடத்துல வசிக்கக்கூடியவனாக இருக்கான். சின்ன வீடு. கதையே அப்படி தான் ஆரம்பிக்குதுன்னா எனக்கு குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, கனவுகளால் துரத்தப்படுறவன் இருக்கேன், எனக்கு யாரையும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய நகரத்தில் நான் எல்லா முகங்களையும் பார்க்குறேன், நான் ஒரு முகங்களை வாசிக்கக்கூடியவன், இவ்வளவு முகங்கள் என்னை கடந்து போது எந்த முகத்துக்கும் நான் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த நகரத்துக்கு வெளியிலேருந்து வந்த எல்லா இளைஞனும் இதே குரலில் தான் பேசியிருப்போம். என்னை யாருக்கும் தெரியாது, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஒரு புதிய நகரத்தில் வாழத் தொடங்குகிற போது உங்களை யாருக்கும் தெரியாது, யாரும் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா உங்களை நினைக்க மாட்டாங்க. அப்போ யாரும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவன், என்ன பண்ணுறதுன்னு நினைக்க தெரியாதவன், தன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்களா இவ்வளோ பேரில் இருக்காங்கன்னு அப்படி வீடுகளை பார்த்துட்டே இருக்கிறான். அந்த கதையில் வரக்கூடிய ரொம்ப அழகான இடமே அந்த வீடுகளினுடைய கதவுகளை, வீட்டினுடைய சுவர்களை அவன் நேசிக்கிறான். திடீர்னு வீட்டினுடைய நிறத்தை மாற்றிட்டாங்கன்னா அவன் கோச்சிக்கிடுவான், எதுக்கு நீங்கள் திடீர்னு வீட்டு நிறத்தை மாற்றுறீங்கன்னு. அந்த வீட்டு சுவர்கள் சொல்லுமா, தேவையே இல்லாமல் இவங்க என்ன நிறம் மாற்றிட்டாங்க, பழைய நிறத்தில் இருக்கக்கூடியது அவங்களுக்கு புரியலை அப்படின்னு. இந்த மாதிரி தனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் 26 வயதில் இருக்கிறவன் ஒரு பாலத்தை கடந்து போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறான். ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படிங்கக்கூடியது அல்ல, மஞ்சள் நிற தொப்பியும் கருப்பு நிற உடையும் அணிந்த ஒரு பெண்ணை பார்க்குறான். என்ன இந்த ஒரு காட்சியை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு கருப்பு நிற உடையில் மஞ்சள் தொப்பி அணிந்த பொண்ணு ஒரு பாலத்தினுடைய மேல் நின்றுட்டுருக்கா. அவன் முகம் தெரியல, ஆனால் தூரத்தில் வர ஒருத்தனுக்கு தெரியுது. பார்த்த மாத்திரம் அவளால் வசீகரிக்கப்படுறான். பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போய் அவள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறான். இது வரைக்கும் அவன் எந்த பெண்ணிடமும் பேசியவன் அல்ல. அவனே சொல்கிறான், நான் ஏதாவது ஒரு பெண்ணிடம் பேசணும்னு நினச்சேன்னா என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் மறைஞ்சு போயிடும், ஒரு சொல் கூட எனக்கு உதவி செய்யாது, ஒரு சொல்லின் நதியே எனக்குள் ஓடுகிறது, ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கூட வெளியே எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்த உடனே இவன் பேசலான்னு நினச்சி தயங்கி நிற்கும்போது அந்த பெண்ணை அழுதுகிட்டு இருக்கிறான். அதுவும் ஒரு பாலத்தில் நின்று ஒரு இரவு நேரத்தில் ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கிறா. அழுகிறான்னா தன்னை கடந்து போகிறவங்க பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சும் அழுதுட்டுருக்கிறா. ஒரு பெண்ணை இந்த உலகம் நடத்துகிற விதத்தில் அந்த பொண்ணு எந்த இடத்துல இந்த மாதிரி அழுவாங்க அப்படின்னு அவர்களுக்கே தெரியாது. அது வீடா, பேருந்தா, ரயிலா, அல்லது ஒரு பொது இடத்துலையா. ஆனால் நிச்சயமாக அந்த அழுகைக்கு அவர் காரணம் இல்லைன்னு தெரியும். யாரோ ஒருவருடைய காரணம், ஏதோ ஒரு ஏக்கம், எதற்காகவோ காத்திருக்கிறாங்க. அந்த காரணம்தான் அந்த பொண்ணு அங்கே அழ வைக்குது. அந்த பொண்ணை போய் ஏன் அழறீங்கன்னு இவனுக்கு கேட்கணும், ஆனால் கேட்க மாட்டேங்கிறான்.
ஆனால் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. இவனை பார்த்துட்டு இருந்தோடனே யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தன் தன்னை பார்த்துட்ருக்கிறான்னு அவசரமாக அவள் வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இவனும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்தில் எனக்கு தோன்றியது, ஒரு பெண்ணினுடைய அழுகையை பின்தொடர்ந்து சென்றால் கட்டாயம் அவனுக்கு ஒரு காதல் பிறந்துடும். ஏன் அப்படின்னா அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு வசீகரமான பாதை ஒன்று திறக்குது. அவன் அந்த அழுகையை தான் பின்தொடர்ந்து போகிறான். இவனை முந்திக்கிட்டு இன்னொருவன் அந்த பொண்ணு பக்கத்தில் நின்று பார்க்குறான். அந்த பொண்ணை அழகாக இருக்கிறா, இரவில் தனியாக போகிறா, வேகமாக அவளை தொடர ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பின்னாடி பார்த்துட்டு தொடர்ந்து வந்தவனை பார்த்து பயப்படலை, திடீர்னு தன்னை நோக்கி ஆவேசமாக வரக்கூடிய ஒருவனை பார்த்து பயப்படுறான். அவனிடமிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இன்னும் வேகமாக போகும்போது ஒரு வரி எழுதுகிறார் தஸ்தாவஸ்கி, என் கால்களுக்கு எப்படி இவ்வளவு வேகம் வந்துச்சுன்னு தெரியாது, நான் அவனை முந்தி அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டேன். ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தயங்கிய ஒரு ஆண் யாரோ ஒருவனால் தான் விரும்புகிற பெண்ணுக்கு ஏதோ ஒரு நெருக்கடின்னு வரும்போது முதல்ல என்ன செய்கிறான்னா அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடும். அந்த பொண்ணு பார்க்குறா, என் கைகளை பிடிச்சிக்கிட்டு வாங்க, பின்னாடி வரக்கூடியவன் வரமாட்டான்னு சொல்லலாம். அந்த பொண்ணு கைகளை பிடிச்சிக்கிறா. இவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்க ஆரம்பித்த பின்னாடி ஒரு காதல் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறத தஸ்தாவஸ்கி சொல்கிறாரு. எல்லா காதலுமே கதைகளின் வழியாக தான் தொடங்குகிறது. ஒரு ஆண் தான் விரும்புகிற பெண்ணிடம் வினோதமான கதைகளை சொல்ல விரும்புகிறான். அதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியாது, ஆனால் சொல்லுவான். அதே மாதிரி ஒரு பெண் தனக்கு நடந்த கதைகளை தனக்கு நடக்காததாக சொல்ல விரும்புவாள். அப்போ இவர்கள் 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள், ஒரு இடத்துல இருக்கிறாங்க. முதல் சந்திப்பிலே அவன் சொல்கிறான், எனக்கு பேச தெரியாது, நான் யாரோடையும் பேசினதில்லை, உங்ககிட்ட பேசும்போது கூட நான் சரியாக பேசணும்னு தெரியாது, ஆனால் என் மனதிலேருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுதுன்னப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அவ்வளோ பதட்டப்பட தேவையே இல்லை, நீங்கள் விரும்பினா சொல்லலாம் அப்படிங்கிற. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம திரும்பி இதே இடத்துல சந்திப்போம் அப்படின்னு. அப்படின்னு சொல்ல, அப்படி உறுதியாக சொல்ல முடியாது, வருவனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதல்ல சொல்லக்கூடிய வேண்டுகோளே என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை பார்த்து என் கூட பேசியிருக்கிறதால உங்களுக்கு ஒரு நிபந்தனை, என்னை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. காதலிக்கிறேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், கண்டிப்பாக நான் உங்களை காதலிக்க மாட்டேன் அப்படின்னா அவன் சொல்கிறா, அப்போ நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு. இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா காதலும் இப்படி தான் தோன்றியது. நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையில் காதலுடைய முதல் தொடங்கும். நண்பர்களாக தான் இருப்பாங்க, நண்பர்களாக தான் பழகுவாங்க. அந்த நட்பு போதவில்லை என்று தானே தோணும். அவன் நண்பர்களாக இருக்கான்னு தோணுனே, அப்போ நாளைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் நான் வரமாட்டேங்க, இல்லை நீங்கள் வருவீங்க. மறுநாள், அந்த மறுநாளினுடைய பகல் அந்த கதையில் கிடையாது. இவன் எங்கே இருந்தான், அவள் எங்கே இருந்தான்னு தெரியாது. ஆனால் மறுநாள் அவர்கள் சந்திப்பாங்க. சந்திக்க ஆரம்பித்த உடனே இவன் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஆண் தான் காதலிக்கிற பெண்ணிடம் தன்னுடைய 20-25 வருட கடந்த காலத்தினுடைய முக்கியமான சில தருணங்களை அவள்கிட்ட காட்டிடணும்னு நினைக்கிறான். எப்படி அது? ஒரு விசிறி இருக்குது. அந்த விசிறி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம சைனீஸ் விசிறியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய உருவங்கள் கொண்ட அந்த அழகான விசிறியில் எப்படி சித்திரங்கள் இருக்கோ அப்படி ஒரு நேரத்தில் தன்னோட வயதை ஒரு விசிறியாக்கி அவள்கிட்ட காட்ட விரும்புகிறான், சொல்கிறான். அவள் சொல்ல அவன் என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கிறான். கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு அழகான வரியை தஸ்தாவஸ்கி எழுதுகிறார். என்னென்னா, நீங்கள் ஏன் எல்லாத்தையுமே இவ்வளோ விரிவாக சொல்கிறீங்க, இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க, கொஞ்சம் குறைவான துல்லியத்தோட குறைவாக சொல்லலாமே அப்படின்னு. ஏன் ஒரு பொண்ணை காதலிக்கும் போது இவ்வளோ விரிவாக சொல்கிறான் அப்படின்னா, அவ்வளோ விரிவாக அவன் சொல்ல விரும்பலை. அவளை எப்படியாவது ஒரு பக்கம் தன்வசப்படுத்த நினைக்கிறான். எவ்வளோக்களோ துல்லியமாக எவ்வளோக்களோ விரிவாக சொல்கிறோமோ அவ்வளோக்களோ அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் பொண்ணு ரொம்ப விசித்திரமான என்ன அப்படின்னா, நிறைய சொல்ல வேணாம், சொல்லாமலே தெரியும், குறைவாக சொல்லுங்க அப்படிங்கிற. சொன்னதோடு அந்த பெண்ணு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறா. அவள் பேர் நேஸ்தன்கா. அவளுக்கு 17 வயதாகிறது. அவள் பேரை சொல்லும் போது தஸ்தாவஸ்கி சொல்கிறாரு, வெறும் நாஸ்தங்காவா அப்படின்னு. ஏன் அது போதாதா அப்படின்னு கேட்குறான். அதுவே அதிகமாக தேவைன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண பெயர் காதல் வரும்போது அசாதாரண பெயராக மாறிடுது. அந்த பெயரை அதுக்கப்புறம் ஒருத்தன் தான் மனதுக்குள்ளாடி திரும்ப 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 சொல்லி 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 ஒரு கிளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த பேர் உள்ள இன்னொரு பெண்ணை எங்கேயாவது பார்த்தா கூட இந்த பேரால் வசீகரிக்கப்படுறான். அந்த பெயர்களை உலகத்தினுடைய எல்லா சோர்களிலும் எழுத ஆசைப்படுறான். ஏன் அப்படின்னா அது அவன் மனதினுடைய சோரில் ரகசியமாக எழுதப்பட்டிருக்கு அந்த பெண்ணோட பேர்.
அந்த பெயரை தனதாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் காதலிக்கவே தொடங்குறான். திரும்ப திரும்ப அவன் சொல்லுவான் நாஸ்தான் கான், நாஸ்தான் கான், நாஸ்தான் கான். அவள் சிரிப்பா, அந்த பேரில் அப்படி ஒன்றும் பெரிய வசீகரெல்லாம் இல்லையே அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் அந்த காதலில் சொல்லிட்டு இவன் சொல்கிற விதத்தை பார்த்து நாஸ்தான் கான்கிட்ட சொல்கிறா, நீங்கள் ஏன் புத்தகத்தில் வருவது போலவே பேசுகிறீங்க அப்படின்னு. அதுதான் உங்களுடைய காதலை பற்றி தஸ்தாவஸ்கியினுடைய மிகச்சிறந்த வரி. உங்கள் வாசகராக இருந்திருப்பார். என்னோட வாசகரில் உலகத்தில் கூடிய எல்லா காதலுற்றவர்களும் புத்தக வாக்கியங்களை போல தான் பேசுவாங்க. புத்தக வாக்கியங்கள் ஏன் அவ்வளோ வசீகரமாக இருக்குன்னா, புத்தக வாக்கியங்களில் தான் ஒரு உணர்வு முழுமையாக ஒரு வாக்கியத்தில் எழுதப்படுகிறது. புத்தகத்தில் தான் ஊமைகளோடு எழுதப்படுகிறது. புத்தகத்தில் தான் உருவகங்களோடு எழுதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் புத்தகத்தில் தான் கவித்துவமாக வர்ணிக்கப்படுகிறது. அப்போ அந்த கவித்துவத்திற்கு தேவை என்ன இருக்குது அப்படின்னா, புத்தகத்தை போல் சொல்லிட்டு சொல்கிறா, புத்தகம் மாதிரி இல்லாமல் பேசலாமே அப்படின்னு சொல்கிறான். நான் எப்படி பேசினா அது புத்தகம் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் புத்தகத்தால் உருவாக்கப்பட்டவன். அவன் புத்தகம் படிச்சிருக்கான், புத்தகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு எளிய மனிதன் காதலிப்பதுக்கும் இலக்கியம் படித்தவன் காதலிப்பதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இலக்கியம் படித்தவனுடைய மனதில் அவன் படித்த இலக்கியத்தினுடைய எல்லா காட்சிகளும் வாழ்க்கையில் நடக்க போகிறதா நினைப்பான். இன்னொன்று, அந்த காட்சிகளை எல்லாத்தையும் தான் அரங்கேற்றி பார்க்கணும்னு நினைப்பான். சாமானிய மனிதன் அப்படி இல்லை. அவங்களோட காதல் தொடங்கிய மரணத்தில் ஒரு பஞ்சில் தீப்பற்றி கொள்வது போல சட்டுன்னு படிச்சுக்கணும். இது அப்படி இல்லை. கல்லும் உரசுவது போல் உரசி பிறகு நெருப்பு வரும். அந்த நாஸ்தான்காவினுடைய ஒவ்வொரு இரவிலும் அவங்க பேசிக்கிடக்கூடிய அந்த உரையாடலில் நாஸ்தான்கா சொல்கிறான், திரும்பி அவனிடம் மன்றாடுகிறாள். என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை காதலிக்க மட்டும் மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னு, நான் ஏற்கனவே காதலிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய முதல் சந்தேகமே, அவன் காதலிக்கிற பொண்ணு வேற யாரையோ கட்டாய காதலிச்சிருப்பான், நாம் நிச்சயம் முதலாளாக இருக்கவே மாட்டோம். இன்னொன்று, அவன் நினைப்பான், அவன் யாரோ அவனை எப்படியாவது நம்ம கட் பண்ணி விடணும். இவன் கேட்குறான், அவன் யார்? அது ஒரு வேடிக்கையான கதை அப்படிங்கிறான். இதில் வேடிக்கைக்கு என்ன இருக்கு? யாரோ ஒருத்தன் எனக்கு முன்னாடி உங்களை காதலிச்சிருக்கிறான் அப்படின்னா அது வேடிக்கை இல்லையே. எங்கள் வீட்டிலையே இருந்தான், எங்கள் வீட்டிலையே இந்த மேலே இருந்த அறையில் தங்கியிருந்தான். அவன் ஒரு படை வீரன், அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் உங்களை காதலிச்சானா, நீங்கள் அவனை காதலிச்சிங்களான்னு கேட்குறான். சொல்கிறான், நான் தான் காதலித்தேன். நான் அவனை பார்த்தேன். பார்க்கும்போது அவன் பேசுகிற விதம், பழகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனை நான் காதலித்தேன். அவள் காதலில் பெரிய விஷயமாக, ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான காதலுற்ற விஷயமாக எல்லாம் சொல்லலை. சாதாரணமாக ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு போல் அவ்வளோ எளிதாக சொல்கிறாள். அவள் சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாள், நான் எங்கள் பாட்டியோட வசிக்கிறேன், அப்பா அம்மா இல்லை, எங்கள் பாட்டிக்கு பார்வை கிடையாது. அதனால் எங்கள் பாட்டி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு தவறான வேஷம் செஞ்சிருவேங்கிறதுக்காக எப்போவுமே என்ன அவங்க உடையோடு சேர்த்து ஒரு பிணைத்து வச்சுருப்பாங்க. அதனால் நான் விலகி போகவே முடியாது. அந்த பாட்டியிடமிருந்து விடுபடுறதுக்கு தான் அவங்க காதலிக்கிறாங்க. அநேகமாக பெரும்பான்மையான பெண்களே அதுக்கு தான் காதலிக்கிறாங்க. யாரோ ஒரு அமைப்பிடமிருந்து, குடும்பத்திடமிருந்து, தந்தையிடமிருந்து அல்லது தன்னுடைய பூர்வீகத்திடமிருந்து விடைபெற விரும்புகிறாங்க. அதுக்கு தான் காதலிக்கிறாங்க. அந்த காதல் நிறைவேறலை. அவன் எங்கேயோ திரும்பி கப்பல் வேலைக்கு போயிடுறான். அவன் வருவான்னு காத்துட்ருக்கிறான். அவன் காத்துட்ருக்கக்கூடிய இரவுகளில் ஒரு இரவில் தான் இவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு பெண் இன்னொருவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்த பிறகு இவனுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகிறது. அவளுடைய காதலுக்காக நான் துணை நிற்கணுமா, நான் காதலிக்கணுமா? அவன் காதலுக்காக துணை நிற்கிறான். நிற்கும் போது அவன் சொல்கிறான், நீங்களும் காதலிக்கிறீங்க, நானும் காதலிக்கிறேன், ஆனால் வேறு. ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேன் இல்லையா, அதனால் கூட நிற்கிறேன் அப்படிங்கிறான். ஒரே ஒரு பகல் தான் அந்த புத்தகத்தில் வருது. 4 இரவுகள் ஒரு பகல். அந்த பகல் அவங்க சேர மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிற பகல். நீங்கள் அந்த கதையை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பகலில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்படுகிறது. முதல்ல அவனுடைய வாழ்க்கையை தொடங்குகிற போது அவனுடைய அறையை பற்றி சொல்லுவான். ஒரு இருட்டடைஞ்ச அறை, சூரிய வெளிச்சமே வராத அறை, ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க தான் துப்புரவு பணி செய்கிறாங்க. இந்த வீட்டினுடைய சுவரில் முழுக்க சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கு. அந்த சிலந்தியை நான் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்கிறான். அவனுடைய கடைசி பகலில் அந்த வேலைக்காரம்மா சொல்லுவா, சுகத்தில் இருந்த சிலந்தி வலை இல்லை பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன் அப்படின்னு. அது வெறும் வரி இல்லை நண்பர்களே. காதல் ஒரு மனிதனை தன்னை சுற்றி இருந்த தனிமையின் சிலந்தி வலையை இல்லாமல் ஆக்கியது.
ஒரு தனிமையினுடைய சிலந்தி வலை பின்னப்பட்ட ஒரு 20 வயது ஆணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தனிமையினுடைய சிலந்தி வலையிலிருந்து விடுபட்டுச்சு. உலகில் எழுதப்பட்ட எல்லா காதல் கதைகளும் இந்த சிலந்தி வலையை போல மென்மையானது தான். ஆனால் அதில் வெளிச்சம் பட்டால் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய மினுமினுப்பு. பெரிய இறுக்கமான உயரமான இன்னும் சொல்லப்போனால் வலிமையான கயிறுகளை கொண்டு எழுதுவதல்ல காதல் கதை. மிக மெல்லிய, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய எச்சிலை கொண்டு தானே உருவாக்குகிற ஒரு மாய கயிறு போன்ற அந்த சின்ன இலைகளை கொண்டு ஒரு சிலந்தி உருவாக்குது இல்லையா, அப்படி தான் ஒரு மனிதன் தன்னோட காதலை பற்றி எழுதுகிறான். முழு தசாவஸ்கியனுடைய கதையிலையுமே ஒரு பித்து போல் அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமும் தசாவஸ்கியினுடைய சொந்த வாழ்க்கையினுடைய கதை. அந்த பாலத்தில் நிற்கக்கூடிய ஆள் அவர் தான். அந்த நாஸ்தன்கா மட்டும் வேறு நாஸ்தன்கா இருக்காங்க. அதனால் அவருடைய வாழ்க்கையில் பல வேறு நாஸ்தன்கா. ஆனால் எந்த நாஸ்தன்காவிலிருந்து இதை எழுதினாருன்னு தெரியல. ஆனால் அந்த காதல் கதை அதை எப்போ படிக்கும் போதும் அந்த பீட்டர்ஸ்பர்க் பாலத்தில் நிற்கக்கூடிய ஒரு யுவதி, அவளுடைய மஞ்சள் தொப்பி, அங்கே இருக்கக்கூடிய வீதி எல்லாமே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் ஒவ்வொரு முறை அதை புத்தகத்தை மூடி வச்ச பின்னாடியும் அவர்கள் இருவரையும் பின்தொடரக்கூடியவனா நான் பின்னாடி போனேன். அவர்கள் நடந்த அந்த பாலத்தினுடைய ஏதோ ஒரு விளக்கு கம்பத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அவர்களை பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய காதல் நிறைவேறிய காதலை விட தோல்வியடைந்த காதல் தான் இலக்கியத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் தோல்வியடைந்த காதல் வாழ்க்கைக்கு இனிமையானது அல்ல. தோல்வியடைந்த காதல் வாழ்க்கை முழுக்க ஒரு ஆறாத வடுவை அவங்களுக்கு உருவாக்கணும். எந்த வயதில் இருந்தாலும் அவர்கள் அந்த தழும்பை திரும்ப திரும்ப தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது போல் இழந்து போன காதலை தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் உடலினுடைய வடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனோம்னே வலி மறைந்து போயிடும். ஆனால் காதலினுடைய வடு வந்து வலியோடையே இருக்கும். இருக்கிறதோடு அது எப்போ அதிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கும்னு தெரியாது. ஒருவன் 30-35 வருடங்களுக்கு பிறகு தான் காதலித்த ஒரு பெண்ணை பிரிந்து போன பின்னாடியும் கூட வாழ்வினுடைய ஏதோ ஒரு தருணத்தில் எங்காவது பார்த்தா அவன் மனதில் இருந்து அந்த ரத்தம் சொட்ட தொடங்கிடும். ஏன் உலகம் இவ்வளவு விஷயங்களோடு இருக்கும்போதும் கூட காதலுக்கு திரும்ப திரும்ப இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்குது? ஏதாவது ஒரு சமூகம் காதல் இல்லாத சமூகம் இருக்கா? அது வந்து பழங்குடி சமூகமாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு வரக்கூடிய ஒரு அதிநவீன ரோபோக்களினுடைய சமூகமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா சமூகத்தையும் திரும்ப திரும்ப வழிநடத்தக்கூடிய அடிப்படையான உணர்வுகளில் ஒன்று வந்து காதல். அதை இப்போ ரஷ்யாவில் இவங்க சொல்லும் போது இவ்வளோ அழகாக ஒரு காதலை பற்றி எழுதக்கூடிய ஒரு கதையில் இந்த காதல் ஏற்பட்டதுக்கு பின்னாடி உலகத்தில் என்ன நடந்துச்சு, பீட்டர்ஸ்பர்க்கில் என்ன நடந்துச்சு. பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு நகரமே இந்த பொண்ணு நாஸ்தன்கா பாரி தான். ஏன் அப்படின்னா மாஸ்கோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு உயர்குடி மக்களுக்கான நகரம், பீட்டர்ஸ்பர்க் முழுவதும் உழைப்பாளர்களுக்கான நகரம், எளிய மக்களுக்கான நகரம், உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அப்போ அந்த நகரம்தான் இந்த பொண்ணு. அந்த நகரத்தை தான் அவன் காதலிக்கிறான். அந்த நகரத்தில் தனக்கு இடமில்லைங்கிறதுனால தான் இருக்கான். அந்த நகரம் வேறு ஏதோ ஒரு பக்கம் திரும்பி வேறு ஏதோ ஒரு வாழ்க்கையில் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு காதல் கதைக்குள்ளாடி இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை தசாவஸ்கியால் சொல்ல முடியுதுங்கிறதுனால தான் வெந்நீர் இரவுகள் வெளியான எல்லா மொழிகள்லையுமே அது மிகச்சிறந்த படைப்பாக கொண்டாடப்படுது. ஒரு தசாவஸ்கியனுடைய ஒயிட் நைட்ஸ், அந்த வெந்நீர் இரவுகளை ஒரு சிகரம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சிறு சிறு குன்றுகள் போல காதலினுடைய உயரங்களை எழுதியவர் வந்து ஆண்டன் செக்காவ். செக்காவ் எழுதிய காதல் கதைகள் மட்டுமே தனியாக தொகுக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் 33 பெண்களை காதலிச்சிருக்கார். இந்த உலகத்திலே எழுத்தாளர்கள் பொறாமைப்பட வேண்டிய ஒரே ஆள் அவர் தான். இந்த எண்ணிக்கையை அவங்க எழுதும் போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த 33 பேர்களும் அடையாளம் தெரிந்த காதலிகள். அவர் குறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாரு, ஆனால் முழுக்க காதலிலே இருக்கார். நான் அந்த பக்கத்தை படிச்சுட்டு பக்கத்தில் இருந்தேன். 12 வயது வரைக்கும் தான் காதலிக்காமல் இருந்திருப்பார். அவ்வளவு காதல், அவ்வளவு வேறுபட்ட ஆட்கள். அவர் ஒரு மருத்துவர், காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அத்தனை காதலிகள் இருக்கிறாங்க, எல்லா வகையான காதலையும் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதிய ஒரு காதல் கதையில் ரொம்ப முக்கியமான காதல் கதை தமிழில் வெளியாகிருக்கு. நாய்க்கார சீமாட்டி அப்படின்னு, எ லேடி வித் த டாக் அப்படிங்கிற கதை. அந்த நாய்க்கார சீமாட்டிங்கிற கதைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அது ஒரு 10 பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞனுடைய காதலை சொல்லலை, 40 வயதுக்காரனுடைய காதலை சொல்லுது. அதில் காதலிக்கக்கூடிய ஆணும் சரி, காதலிக்கக்கூடிய பெண்ணும் சரி திருமணமானவர்கள். திருமணமானவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு காதலை உலக இலக்கியத்தில் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் அதுதான் நடக்குது. இந்த உலகத்தில் பல வேற பிரச்சனைகளாக ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்குதுன்னா அது
திருமண உறவுக்கு அப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ செய்யக்கூடிய ஒரு காதலை சமூகம் எப்படி பார்க்குது? அண்ணா கரிணனால் வரக்கூடிய அண்ணா கரிணனா அவளுக்கு அழகாக இருக்கிறா, பெரிய வசதியானவனை திருமணம் செய்திருக்கா, பையன்லாம் இருக்கிறா, எல்லா செல்வமும் இருக்குது. அண்ணா கரிணனா இந்த நகரத்துக்கு வருவதுக்கு காரணமே அண்ணன் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்காக வரா. வந்தால் விருந்தில் அவளோட நடனம் ஆட வைக்கிறாங்க. நடனம் ஆடுகிற போது அவள் அழகாக ஆடும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, உங்கள் வயதே தெரியல, நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரி ஆடுறீங்கன்னு. அந்த ஒரு வாசகம்தான் அவளோட கண்ணை திறக்குது. தனக்கு திருமணம் ஆயிடுச்சு, தான் 35 வயசில் இருக்கிறோம், தனக்கு குழந்தைகள் இருக்காங்க, கணவன் இருக்கான், அதெல்லாம் இல்லை, நான் இன்னும் அதே 16 17 வயதில் இருக்கிற இளமையான பெண்ணுன்னு திரும்புகிறாவ. அங்கேருந்து அவளுக்கு எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அதில் அவள் விரான்ஸ்கியை காதலிக்கிறாள், அவளுக்கு கணவன் இருக்கிறாள். ஒரு காட்சியில் அவள் சொல்கிறா, என்னுடைய 2 கண்களைப் போல நீங்கள் இருவரும் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாள். உலகம் அனுமதிக்காது. அதனால தான் இந்த புத்தகத்தினுடைய தொடக்க வரியில் மேலே டால்ஸ்டாய் எழுதியிருக்கிறாரு, அண்ணா கரிணனால எல்லா ஆண் பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் கடவுள் தீர்மானிக்கட்டும், மனிதர்கள் தீர்மானிக்க வேண்டாம், எது சரி எது தவறு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம்னு சொல்கிறார். ஆனால் அதை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அதை அந்த ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா? நீங்கள் நாய்க்கார சீமாட்டி அப்படிங்கிற அந்த கதையை படித்தீங்கன்னா, ஒரு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு ஊட்டிக்கு அல்லது ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக கடற்கரை நகரத்துக்கு போன வருது, ஆணும் பொண்ணும் பார்த்துக்கிறாங்க, பழகுறாங்க. அந்த பொண்ணு ஒரு நாயோடு வரா, அந்த நாயை கூட்டிகிட்டு கடற்கரையில் உலாவிட்டே இருக்கா, எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் ஒருவன் அந்த பொண்ணை இதே மாதிரியே பின்னாடி போகிறான், அவளை பார்க்குறான், பேசுகிறான், தொடர்கிறான். அவனும் திருமணமானவன், அந்த பொண்ணும் திருமணமானவன். அவர்கள் 2 பேருக்கு இடையில் வரக்கூடியது காதல் அல்ல. ஒரு வரியில் அவர் செக்காவ் சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சலிப்பு தான் நடுத்தர வயதிலே காதலிக்க தூண்டுதுன்னு. அந்த சலிப்பை அவர்கள் உணர்கிறாங்க. ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சலிப்பிலிருந்து நான் விடுபடுவதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கும் அதே போல் இருக்குது, அவளுக்கும் இருக்குது. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. காதலித்தவர்கள் பிரிஞ்சிடுறாங்க. திருப்பி அவன் வேறு நகரத்தில், அவள் வேறு நகரத்தில் இருக்கிறான். அவளோட வீடை போய் பார்க்க போவான். அவளோட முகவரியை தேடி கண்டுபிடிச்சி அவளோட வீட்டுக்கு வெளியில் போய் நிற்பான். நிற்கும் போது அவன் முதல்ல அந்த நாய் வருதான்னு பார்ப்பான். அவன் நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வராளே, வர்றாளான்னு யோசித்து பாருங்கள். ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய ஒருவன் காதலின் பொருட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய காட்சி இருக்கு இல்லையா? நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அவன் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஆள், ஆனால் காதலுக்காக எங்கோ போய் வீட்டில் நிற்கிறான். நிஜமாக ஒரு 20 வயது பையனாக அந்த ஆள் திரும்பிடுறான். அந்த பொண்ணு பார்க்கல. அவளை பார்ப்பதற்காக அந்த நகரத்தில் என்னென்னமோ செய்கிறான், பார்க்க முடியல. ஒரு நாடகம் நடக்கக்கூடிய அரங்கத்தில் போய் அவள் அந்த பொண்ணு வருவாளான்னு பார்க்குறான். அவள் கணவனோடு வந்திருக்கிறான். பார்க்குறான். பக்கத்தில் போய் அறிமுகப்படுத்திக்கணுமா அல்லது பார்த்துட்டு போயிடணுமான்னு. அப்போ அவன் மனது சொல்கிறதை, அவனுடைய அறிவு சொல்கிறத மனது கேட்க மாட்டேங்குது. இந்த சந்தர்ப்பத்தை விடாது, அவளை போய் பாரு அப்படின்னு போய் பார்த்து வணக்கம்னு சொல்கிறான். அவள் அப்படியே அவனை பார்க்காத மாதிரியே இருக்கிறான். ஏன்னா அவனை எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிடுவீங்க? அப்போ அந்த நாடக அரங்கத்தில் இடைவேளையின் போது அவங்க 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியே வந்தவுடனே அவன் சொல்கிறான், உன்னை பார்த்த மாத்திரம் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, எதுக்கு திரும்பி வந்த? அவன் சொல்கிறான், நான் எதுக்கு திரும்பி வந்தேன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் உன்னோட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படி. நானும் உன்னோட தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னோடய சூழல் அப்படி இல்லை. நீ போயிடு அப்படின்னு சொல்லி துரத்துறான். இல்லை நான் இருப்பேன் அப்படின்னு. இவர்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பு நாய்க்கார சீமாட்டியில் எழுதியிருக்கார். என்ன அழகாக எழுதுகிறார் செக்காவ் அப்படின்னா, அவர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய சிறு 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 உணர்வுகளை முதற்கொண்டு அவ்வளோ அழகாக அதை கொண்டு போகிறார். எங்கே கதை தொடங்குமோ அங்கே கதை முடிஞ்சிருது. 2 பேருமே முடிவு பண்ணாங்க, நாம் இணைந்து வாழலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. அப்போ ஒரு காதல் கதை காதலை சொல்லலை, காதல் அப்படிங்கக்கூடியதை உலகம் எப்படியெல்லாம் சந்திக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றுக்கு மிக அதிகமான தடை வந்திருக்கிறது, எதிர்ப்பு வந்திருக்கிறதுனா அது காதலுக்கு தான். ஏன்னா காதலுக்காக கொல்லப்பட்டவர்களுடையது என்னைக்கும் இருந்தது, இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு இந்த உலகம் சொல்லுதுன்னா அது காதலின் பேரால் அந்த தவறு. அதுக்காக கொல்லப்பட்டு இறந்து போனவர்களுடைய கதை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த உலகம் ஒரு காதலை ஏற்க மறுக்குது, அல்லது ஏன் காதலை புரிந்து கொள்ள மறுக்குது? யாரோ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதால் இந்த உலகத்துக்கு என்ன ஆகிடப்போகுது? உலகம் திரும்ப திரும்ப பயப்படுது.
ஆணும் பொண்ணும் காதலிப்பதன் வழியாக அவர்கள் வாழ்க்கையை அவர்களே உருவாக்கிக்கிறாங்க. யார் வாழ்க்கையை யாரும் உருவாக்கி கூடக்கூடாதுங்கிறது தான் அதிகாரத்தோட முக்கியமான வேலையே. அந்த அதிகாரங்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரம் அல்ல, சிறிய வீட்டில் இருக்கக்கூடியதும் அதிகாரம்தான். அந்த அதிகாரத்திற்கு உட்படும் போது தான் நீங்கள் ஒரு சராசரி ஆகிறீங்க. காதல் ஒரு மனிதனை சராசரி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கைகளை நான் இன்னொரு கைகளோடு கோர்த்து கொள்ளும்போது அந்த கைகளுக்கும் இந்த 2 கைகளும் இணைகிற அந்த தருணத்தின் வழியாக ஒரு உறுதியை நாங்கள் பெறுறோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. உலகம் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ளாதோட எதிர்ப்பை சந்திச்சிட்டே இருக்குது. ஆனால் காலம் என்ன செய்கிறதுனா நிறைய விஷயங்களை இந்த உலகத்திலேருந்து அதனுடைய இறுக்கத்தை தளர்த்தி இருக்கு. கண்டிப்பாக 100 வருடத்துலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காதல் வெற்றி பெற்றுச்சு, எளிதாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு, புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு பகுதி அந்த இருட்டறையில் இன்னும் அதே போல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தந்தை காதலுற்ற பொண்ணு அல்லது காதலுற்ற பையன் அவங்களோட உலகத்தை எழுதுவது மட்டும்தான் காதல் கதையா அப்படின்னா, அவர்கள் உலகத்தையே அவர்களுடைய தந்தையின் வழியாக எழுதுவது இன்னொரு காதல் கதை. ஒரு பையனோ பொண்ணா லவ் பண்ணுறதா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு? அவங்க அப்பாவுக்கு அது சரிதானா அல்லது ஏற்றுக்கிடுவாரா? காதலுக்காக சண்டை போட்டு தன் மனைவி ஒருத்தன் யாரோ ஒருத்தன் புகழ்ந்து பேசினாங்கிறதுக்காக நேரடியாக சமர் செய்து அந்த சண்டையில் செத்து போனவர் தான் புஷ்கின். டூயல்னு சொல்லப்படக்கூடிய சண்டை என்னென்னா, யாராவது ஒருவர் தன்னுடைய மனைவியை இந்த மாதிரி பேசி அல்லது அவளை கவர முற்பட்டு அவள் முன்னாடி பேசினா அவளை அப்படி சொன்னையே இல்லையா, என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு அழைப்பாங்க. நேருக்கு நேர் துப்பாக்கி எடுத்து சுடணும், 2 பேரில் யாராவது உயிர் வாழலாம். அப்படி உயிர் வாழ்வதற்காக காதலித்த பொண்ணுக்காக போய் துப்பாக்கி சுடப்பட்டு செத்து போனார் புஷ்கின். ஆனால் அவர் எழுதின காதல் கதை காதலை பற்றியதில்லை, காதலித்த பெண்ணுடைய தந்தையை பற்றியது. என்ன மறக்கவே முடியாத ரஷ்ய இலக்கியத்தினுடைய எப்பிக் அவ்வளோ அழகான கதை அஞ்சல் நிலைய அதிகாரின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு அஞ்சல் நிலையத்தில் கூடிய ஒரு அதிகாரி, ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிராமப்புறங்களுக்கு செல்லுகிற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையம். அங்கே வரக்கூடிய தபால்களை வாங்கிறது கொடுக்கறது தான் அவரோட வேலை. அந்த தபால் நிலையத்துக்கு ஒருத்தர் போகிறார். அது வழியில் இருக்கிறதுனால ஓய்விடமாகவும் அதை பயன்படுத்துவாங்க அங்கே. ஸோ இவர் போய் அங்கே குதிரையை நிறுத்திட்டு இறங்கி அந்த தபால் நிலைய அதிகாரிகிட்ட கேட்குறார். கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் களைத்து போய் வந்திருக்கீங்க, ஏதாவது குடிக்கிறது கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு உள்ளேருந்து எட்டி அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறார். அம்மா யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா அப்படின்னு. ஒரு அழகான பொண்ணு, துடுக்குத்தனமாக பேசக்கூடிய பொண்ணு, புதியவர்களாக இருந்தாலும் பார்த்த மறுநிமிஷமே வாங்க ரொம்ப களைச்சி வந்திருக்கீங்க போல இருக்கேன்னு சொல்லி அன்போடு பேசுகிற ஒரு பொண்ணு பேசி குடிப்பதுக்கு கொடுத்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்திட்டு போனோன்னே யாருன்னு கேட்குறார். என் பொண்ணு தான், அவள் பேர் துனியா. இப்படி தான் வெளியாட்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்கவே மாட்டா, யாரை பார்த்தாலும் பேசுவா, எல்லாரிடமும் அன்பாக நடந்துக்கிடுவா அப்படின்னு. ரொம்ப அழகான பொண்ணு. இப்படி ஒரு சின்ன ஊரில் இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். போயிடுறார் அந்த ஆள். சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே தபால் நிலையத்துக்கு வர்றார். வந்த உடனே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, எங்கே சார் உங்கள் பொண்ணை காணுமே அப்படின்னு. அந்த அதிகாரி எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கார். இவர் மறுபடியும் கேட்குறாரு, எப்பவும் வந்தால் விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு ஓடி வருவாங்களே அப்படின்னு. அவள் என் வீட்டில் இல்லை சார் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு. அது ஒரு கதை, ஆனால் அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு அவர் பேச மாட்டேங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இரவு தங்கி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரி சொல்கிறார், நீங்கள் வந்த மாதிரியே ஒரு நாள் ஒரு படை வீரன் வந்தான். அந்த படை வீரன் இதே போல் என் மகளை பார்த்தான், பேசிட்டு என் மகளோட அழகால் வசீகரிக்கப்பட்டு அவ கூட விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டே இருந்தான், அவளும் பேசிகிட்டே இருந்தா. திடீர்னு அவனுக்கு உடல்நலம் இல்லாமல் போயிடுச்சு. அவனை நாங்கள் ஒரு 2-3 நாட்கள் வச்சு மருத்துவம் பார்க்க வேண்டிய நெருக்கடி வந்துச்சுங்கிறதுனால எங்கள் வீட்டிலையே வச்சு அவனுக்கு மருத்துவம் பார்த்து உணவு கொடுத்து வைத்தியம் பண்ணி அவனுக்கு இரவில் எல்லாம் ஒத்தடம் கொடுத்து எல்லாம் பண்ணோம். சரியான உடனே அவன் இந்த நன்றி தெரிவிக்கிறதுக்காக என் பொண்ணோட ரொம்ப பழக ஆரம்பித்தான். அவனை தேடி இன்னொரு அதிகாரி வந்தார். அவரும் இந்த பொண்ணை பார்த்து பேசினார். ஒரு நாள் தேவாலயத்துக்கு நாங்கள் விடுமுறைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் போவோம். அப்படி தேவாலயத்துக்கு நான் கிளம்பும் போது அவன் தான் ஊருக்கு போனான். அவன் சொன்னான், நான் வேணால் தேவாலயத்தில் உங்கள் பொண்ணை விட்டுட்டு போட்டுமா அப்படின்னு. நான் தான் தேவாலயத்துக்கு போகிறதுக்காக அவளை வண்டியில் ஏற்றி அனுப்பினேன். தேவாலயத்துக்கு போனால் திரும்பி வரவே இல்லை. ஆனால் அவங்க தேவாலயத்துக்கு அனுப்பின மறுநிமிடமே எனக்கு சந்தேகம் வந்தது. அவனோட அனுப்பியிருக்கமே, பொண்ணு எப்படி தனியாக திரும்பி வருவா? நான் தேவாலயத்துக்கு போனேன்,
என் பொண்ணு வந்தாளான்னு கேட்டேன். இல்லை, அந்த படைவீரனோட போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. என் கூட இனிமையாக இருந்த எல்லாரையும் கவனிச்சுக்கிட்ட என் வீட்டில் இவ்வளோ சந்தோஷத்தை தந்த ஒரு பொண்ணு ஏன் திடீர்னு யாரோ ஒருத்தனை நம்பி போயிட்டாலே. நான் அதை ஏற்கவே முடியல. நான் அந்த இன்னொரு அவனை தேடி வந்த படைவீரனை பார்த்து கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அந்த வந்த படைவீரனுக்கு உடல் நலத்துக்கு ஒன்றுமே இல்லை. அவன் உங்கள் பொண்ணை கவரணுங்கிறதுக்காகவே உடல்நலம் இல்லாத போல் நடித்தான். உங்கள் பொண்ணுக்கும் அது தெரியும். அவனோட அந்த பொண்ணு இருக்கணுங்கிறதுக்காகவே இரவெல்லாம் அவன் இருந்தான். மருத்துவரை அழைச்சிட்டு வந்து இவன் காட்டுவான். அந்த மருத்துவர்கிட்ட கேட்டவொடனே அந்த மருத்துவர் சொல்வார், நான் அவனை தொட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சவன் உடல்நலமெல்லாம் இல்லை, ஆனால் நான் அதை சொல்லக்கூடாதுன்னு அவன் எனக்கு பணம் கொடுத்தான். அப்போவே தெரியும் அவன் உங்கள் பொண்ணை ஏமாத்துறான்னு நான் சொல்லலைன்னு. அப்போ அந்த தந்தை கேட்குறாரு, இவ்வளவு பேர் ஒரு தந்தையை ஏன் ஏமாத்துறீங்க? ஒருத்தன் காதலிக்கிறான், அவன் ஏமாத்துறான். அவனுக்கு மருத்துவரை நான் கூட்டிகிட்டு வரேன், அந்த டாக்டரை ஏமாத்துறாரு. வீட்டுக்கு வரக்கூடிய இவ்வளோ பேர் ஒரு எளிய சாதாரண ஒரு தந்தையை ஏன் ஏமாத்துனீங்கன்னு அவன் சொல்கிறாங்க, எங்கே யார் தப்பும் கிடையாது. ஒரே தப்பு, உங்கள் பொண்ணு ஏன் உங்களை விட்டு போனான். அவன் யோசித்து பார்க்குறான், சிறு வயதுலேருந்து அம்மா இல்லாத பொண்ணை நல்லா தான் வளர்த்தோம், ஆசையாக தான் வச்சுக்கிட்டோம், எல்லாம் வாங்கி கொடுத்தோம், சின்ன ஊர், ஏன் அந்த பொண்ணு தன்னை விட்டு போனான், தான் என்ன தவறு செய்தேன். திரும்ப திரும்ப அவன் யோசிக்கிறான். அவன் மேலே ஒரு தவறுமே இல்லை. அப்போ அவள் போனான் இல்லையா, அவளை தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்கான்னு பார்த்து கேட்கணுங்கிறதுக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். விடுமுறை எடுத்துட்டான், வேலைக்கு போகலை. அந்த அதிகாரி எங்கே இருப்பான்னு பார்த்து படைவீரன் இருக்கக்கூடிய நகரத்துக்கே போய் அவங்க வீட்டு வாசல்லே நிற்கிறான். பெரிய வீடு, வசதியாக இருக்கிறா, எல்லாம் இருக்கிறா, ஆனால் பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், எப்படியாவது அந்த வீட்டில் போய் அவர் பார்க்கணும், என்ன செய்யலாம். அவன் தபால் தர்றவன் இல்லையா, அதனால் அவனுக்கு எளிமையான ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்குன்னு கொண்டு போய் கொடுக்கலாம். அவனாக ஒரு தபாலை எடுத்துகிட்டு போகிறான். விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கே தான் கொடுக்கணும் அந்த தபாலை அப்படின்னு. உள்ளே இருக்கக்கூடிய அறையில் பார்த்தா ஒரு நாற்காலியில் ஒரு மகாராணியை போல உடையில மிக அழகாக ஆடைகளை அணிந்து அவ்வளவு கம்பீரமாக அவன் மக உட்காந்துருக்கா. அவள் இவரை பார்த்த உடனே கேட்குறா, ஏன் வந்த அப்படின்னு கேட்குறா. அவர் ஒன்றுமே சொல்லலை. வெளியே போ சொல்லிட்டு சொல்கிறா, நீ ஏற்படுத்தி தர முடியாத எல்லாத்தையும் நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அவள் என்ன விரும்பி இருந்திருக்கிறா? வசதியான வாழ்க்கை, பெரிய வீடு, கணவர், அழகான எல்லாம் கிடைக்கணும்னு வச்சுருக்கா. கட்டாயம் அது கிராமத்தில் கிடைக்காது. கட்டாயம் ஒரு அஞ்சல் நிலைய தந்தையால் உருவாக்கி தர முடியாது. அவள் தன்னோட ஆசையின் பாதையை அவளே தேர்வு செய்து அந்த நாடகத்தை அவளே நடத்தி அவளே போய் அவளே அந்த தந்தையினுடைய மீறி போன ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்தார், அங்கே வந்து திரும்பி வந்தார், இந்த ஊருக்கு வந்தார், அஞ்சல் நிலையத்தில் இருந்தார். அந்த நோயாளியாக வந்தவன் படுத்திருந்த அதே கட்டிலில் இவரும் நோயாளியாக படுத்தார். இவருக்கு சிகிச்சை பண்ண யாருமே இல்லை. கொஞ்ச நாளாச்சு, அவரே அங்கேயே இறந்துட்டார். இவரோட கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய எல்லாருமே அந்த அஞ்சல் நல அதிகாரியையும் அந்த அஞ்சல் நல அதிகாரிக்கு ஒரு மகள் இருந்தாங்கிறதையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த கதையை முதல்ல சொல்கிறான்ல ஒருத்தன், அவன் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பி அங்கேயே வரான். வந்தால் இப்போ சொல்கிறாங்க, அந்த அதிகாரியும் இல்லை, அவர் மகளும் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். அவருடைய கல்லறை எங்கே இருக்குதுன்னு கேட்குறான். அங்கே இருக்கு பாருங்கன்னு ஒரு கல்லறையை காட்டுறாங்க. ஒரு தனியான கல்லறை இருக்குது. இவன் அந்த கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லறை பக்கத்தில் இருந்த ஒரு சாதாரண சிறுவன் சொல்கிறான், இந்த கல்லறைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, இதுதான் உங்கள் தாத்தாவோட கல்லறை அப்படின்னு. அந்த கல்லறையில் அந்த பிள்ளைங்களை எல்லாரையும் வணங்க வச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த பொண்ணு மண்ணில் தன்னோட தலையை வைத்து மண்ணை முத்தமிட்டு தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு இவன் சொல்கிறான். அந்த கதை அங்கே எங்கேயோ நடந்தது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த கதை காதலை பற்றிய கதை, காதல் கதை அல்ல. ஆனால் இந்த காதல் கதையில் ஒரு தந்தை கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, என்ன நான் ஒரு சாதாரண ஆள், என்னால் உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த தர முடியும், அந்த வாழ்க்கையை தர முடியாது. புஷ்கின் இந்த கதையில் சொல்கிறார், இந்த தந்தைக்கு இருந்த பயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அவன் துரத்தி விட்டானா எங்கே போவா, வெளியே அனுப்பி விட்டானா எங்கே போவா, ஒருவேளை நகரத்திற்கு போய் தோற்று போய் நகரத்திலிருந்து திரும்பி வர முடியாமல் போய் நகரத்திலேயே மோசமான வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்ணாக தான் மகளும் ஆயுள் வாழங்கிற கவலையில் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்போ ஒரு காதல் கதையை உலகம் காதலித்தவர்கள் வழியாகவும் எழுதுது,
காதலித்தவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாய் தந்தை அவர்களுடைய இதுலேயும் இருக்குது. இன்னொரு ரஷ்ய கதையில் இருக்குது. அந்த மகள் வீட்டை விட்டு போகிறா. கார்க்கியனுடைய கதையில் தான் போகும்போது அந்த தந்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா, மகளே நீ வீட்டை விட்டு போகும்போது உன்னுடைய 20 வயதையும் விட்டுட்டு போகிற, ஒரு பையில் அதையும் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ காதல் கதைகள் பெரும்பாலும் ஏன் சோகமாக இருந்தால் பிடிக்குது அப்படின்னா, காதல் கதைகளினுடைய சோகம் என்பது அது கதையினுடைய சோகம் அல்ல. எல்லா காதலும் மகிழ்ச்சியான ஒரு முடிவை நோக்கி போகணும், மகிழ்ச்சியாக அவங்க வாழணும்னு படிக்கிற எல்லாரும் விரும்புகிறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப எழுத்தாளர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, எப்படியாவது உங்களை சேர்த்து வச்சுருங்க சார். ஐயா அவங்க நிஜமான ஆட்களில் இல்லாமல் இருந்தாலும் சேர்த்துருங்க, நீங்கள் அவங்கள பிரிச்சிடாதீங்கன்னு. ஆனால் அதே ஆட்கள் தான் வாழ்க்கையில் யாரையும் சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இவ்வளவு மென்மையாக கதையில் வரக்கூடிய 2 கதாபாத்திரங்களை சேர்க்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு பண்பாடு வாசகர்கள், இலக்கியம், நிஜ வாழ்க்கையில் அவனா சார் கூட்டு போயிட்டான், அவனை அப்படியே போட்டுங்க சார் அனுமதிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ உலகம் காதலை அங்கீகரிக்குமா? அங்கீகரிக்காதனால தான் இலக்கியம் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறது. இலக்கியம் என்ன சொல்கிறதுனா, உலகம் இதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்காது, புரிந்து கொள்ளாது. ஆனால் நாங்கள் இருக்கிறோம், கேட்கிறோம், எழுதுகிறோம், மனதினுடைய சிறு சிறு சுவடுகளை, சிறு சிறு இலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் தாண்டி இந்த காதல் என்ன செய்கிறது என்பதை இலக்கியம் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கு. கார்கி ஒரு கதை எழுதியிருக்காரு. 26 பேரும் ஒரு இளம் பெண்ணும். ஒரு பேக்கரியில் பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய இடத்துல நிலவரையில் இருக்கக்கூடிய பிஸ்கட் கம்பெனி அது. அவங்களுக்கு ஜன்னல் வழியாக சாலை தான் தெரியும். கீழே இருக்கிறாங்க ஒரு 26 பேர் பிஸ்கட் தயாரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துட்டு மாவு பிசைவாங்க, பிஸ்கட் தயாரிப்பாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் பிஸ்கட் தயாரிச்சுட்டே இருக்காதான். வருடக்கணக்காக இதை தயாரிக்கிறாங்க, ரொட்டியை தயாரிப்பாங்க, பிஸ்கட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அதில் கார்கி சொல்கிறாரு, அவங்க தயாரிக்கிற பிஸ்கட்டை எதையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் அவர்களுடைய கண்ணீர் துளி விழுந்திருக்கும், அதனால் அதை சாப்பிட முடியாது. யாரோ சாப்பிட்றாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த கடின உழைப்பை செய்யும் போதெல்லாம் அவர்களுக்கு பேச்சு துணைக்காக யாராவது ஒரு பொண்ணை பற்றி பேசுவாங்க, ஏதாவது வேடிக்கை கதைகளை பேசுவாங்க. அவங்களுக்கு யாருமே, அதில் நல்ல வரி எழுதியிருக்கார் கார்கி, எங்களை நேசிக்க யாருமே இல்லாதனால் நாங்கள் யாராவது ஒருவரை நேசிக்க பார்த்துட்ருக்கோம். அங்கே ஒரு பொண்ணு வரா, அது வந்து மாடியில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் வருவா, வந்து இந்த கதவை தட்டி இவங்ககிட்ட அதிகாரமாக பிஸ்கட் கொடுன்னு கேட்பா. இவங்க எல்லாரும் ஓடி போய் அவளுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு வர நேரத்தில் தான் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அவளுக்கு பிஸ்கட் கொடுக்கறதுல எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். இதில் இந்த பிஸ்கட்டை வந்து சுடுகிற ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அந்த நெருப்பன் முன்னாடி இருக்கான்ல, அவன் என்ன செய்வான், சூடான பிஸ்கட்டை அவளுக்கு கொடுத்துடணும்னு நினைப்பான். அப்படின்னா எல்லாருமே அவளை காதலிக்கிறாங்க. அந்த 26 பேரும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. அவளுக்கு தெரியும் எல்லாரும் காதலிக்கிறாங்க. அவள் எல்லாரையுமே ஒரே போல் நீங்கள்லாம் கைதிங்க, நீங்கள்லாம் வந்து சம்பாத்தியத்துக்காக இப்படி கைதியாக இருக்கக்கூடியவங்கன்னு திட்டுறா. இங்கேயும் இதே போல் ஒருத்தன் வரான், இளைஞன். இவங்கள்ட்ட வந்து சொல்கிறான், நான் என்னால் எந்த பெண்ணையும் காதலிக்க முடியும், நான் நினச்சேன்னா இங்கே இருக்கிற எந்த பெண்ணையும் காதலிக்க முடியணுன்னே இந்த 26 பேரும் சொல்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட உன் வேலை நடக்கவே நடக்காது. யார்? அந்த துனியான்னு ஒரு பொண்ணு வரா, அவளை வந்து காதலிக்க முடியவே முடியாது. ஏன் முடியாதுங்கிறீங்க? நான் வேணால் சவால் விட்டு ஜெயிச்சு காட்டுட்டா அப்படின்னு. சரி காட்டுங்கிறாங்க. ஆனால் கார்கி சொல்கிறார், அப்படி சொன்ன பின்னாடி இவங்க எல்லோரும் நினச்சிறாங்க, ஐயோ ஒரு வேளை காதலிச்சிட்டானா, நம்ம ஏன் சவால் விட்டோம் அப்படின்னா, அவன் சவாலில் தோத்துடுறான், நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அவளை ஜெயிக்கவே முடியாது. அவள் ஒவ்வொரு முறையும் வர்றா, இவங்களோட கேலி செய்கிறா, பேசுகிறா, பார்க்கிறா. இந்த 26 பேருடைய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் விடுவிக்கிறா. அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு மனதில் ஒரு காட்சி இருக்குது. என்னென்னா, ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் உள்ளே வர்றது போல தான் வரா. அந்த அறையினுடைய ஒரு ஜன்னலில் ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி வருமோ அப்படி வரா. திரும்ப அந்த ஜன்னலை மூடுறது போல் போயிடுறான். ஒரு நாள் அவன் வரான், வந்து சொல்கிறான், நான் ஜெயிச்சிட்டேன், அந்த பொண்ணை காதலிக்கிறேன், இப்போ உங்கள் முன்னாடியே அவளை நான் முத்தமிடுவேன் பாருங்க அப்படின்னு. இவங்களால் நம்ப முடியல. அவன் ஒரு அறைக்கு போகிறான், பின்னாடியே அந்த பொண்ணு போகிறா, அவங்க முத்தமிடுறாங்க, இவங்க பார்க்குறாங்க. இவர்களால் அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியலை. அதை எல்லாம் விட அவர்கள் என்ன நம்புகிறான்னா, ஒருவன் சவால் விட்டால் கூட அவனை ஏன் ஒரு பொண்ணு காதலிச்சிடுறா. இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னா, சவால் விட்டு ஜெயிச்சு காதலித்தவர்கள் நிறையா இருக்காங்க. அவர்கள் நிச்சயமாக இந்த சவாலை தாண்டி அந்த பொண்ணை நேசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சவாலுக்காக அந்த பொண்ணை காதலிக்கிறாங்க. அங்கே 2 பேரும் முத்தமிட்டு வெளியே திரும்பி வரும்போது இந்த 26 பேரும் சுற்றி நின்று அந்த பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறார்கள்.
அதுதான் கதை இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான தருணம் என்ன அப்படின்னா, எங்கே காதல் முறிகிறதோ அங்கே அவமானம் தொடங்கிடும், அவமானப்படுத்துகிற தொடங்கிடும். ஒரு பெண்ணை மிக அதிகமாக அவமானப்படுத்த முனைகிறவன் அவளை காதலித்தவன் தான். அவன் அது கசந்த வருணமிடத்தில் அவன் தான் எல்லா ஆயுதங்களையும் எடுக்கிறான். அவன் தான். இந்த 26 பேரும் அந்த பெண்ணை சுற்றி நின்று அவ்வளோ மோசமாக திட்டுறாங்க, அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் இவன் தானே அத்தனை பேரும் அவளை காதலித்தாங்க. அமைதியாக நிற்கிறான். அவளுக்கு தெரிகிறது தான் விரும்பணும் ஒருத்தனோட, அவனை பிடிச்சிருக்க, அவன் போயிட்டான். இவங்க யார் என்னை வந்து இப்படி திட்டுறதுக்கு? ஆனால் இவங்க எல்லாரும் தன்னை காதலிச்சாங்கன்னு அவளுக்கு தெரியுது. அவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, உங்கள் வேலையை பார்த்து போங்கடா அப்படின்னு. அவங்க எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போயிடறாங்க. ஆனால் திரும்பி வரும்போது நாங்கள் எல்லாரும் குற்ற உணர்வோடு திரும்பணும் அப்படின்னு. இப்போ கார்கி காட்டுகிற ஒரு காதல்ங்கிறது இன்னும் கீழே இருக்கக்கூடிய, காதலே கிடைக்காத ஒரு உலகத்துக்குள்ளாடி காதல்ங்கிற ஒரு வெளிச்சம் நுழைந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்படி ரஷ்ய இலக்கியத்தினுடைய காதல் கதைகள் விதமாக எழுதப்பட்டு, நீங்கள் செங்கிஸ் சையத் மேத்தாவனுடைய ஜமீலாவை படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான காதல். இதே துர்கனாயவனுடைய ஆசியாவை படித்தீங்கன்னா அது ஒரு காதல். லர்மென்தேவனுடைய நம் காலத்து நாயகன் படித்தீங்கன்னா அது இன்னொரு வகையான காதல். எத்தனை வகை, எவ்வளவு விதமான காதலுற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்காங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் அடிப்படையாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் பொண்ணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த உணர்வை இலக்கியம் எப்படி சித்தரிக்கும் போது அந்த இலக்கியத்தில் என்னென்ன உயர்வான மேன்மையான, இன்னும் சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் நாம் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கலையோ அதெல்லாம் இருக்குது. அதில் அவன் அந்த தஸ்தாவஸ்கியினுடைய கதையில் வரக்கூடிய நாயகனை போல பலரும் தன்னுடைய இந்த நகரத்துக்கு வந்து தன்னுடைய அடையாளம் இல்லாதவர்களை எல்லாம் இந்த நகரத்தில் எங்கோ யாரோ ஒரு பொண்ணு அவளோட பார்வை, அவளோட அருகாமை அல்லது அவள் தந்த நெருக்கம் காப்பாற்றியது. அப்போ உலகம் முழுவதுமே திரும்ப காதல் கதைகள் எழுதப்படுறதும் படிக்கப்படுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, காதலின் வழியாக ஏதோ ஒரு உயிர்த்தல், காதலின் வழியாக ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் அது ஒரு சமூகத்தின் வழியாகவும் அது சொல்லப்படும் போதெல்லாம் அந்த சமூகம் அதை ஒரு வண்ணங்களால் வேறு வகையாக இருக்குது. அதிகம் காதல் பாடல்கள் ஒரு மொழியில் எழுதப்பட்டு, எப்போவாவது ஏதாவது ஒரு மொழியில் காதல் கதைகள் எழுதுவது குறைஞ்சிருச்சுன்னா, காதல் கதைகள் வாசிக்கிறது குறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த சமூகம் பின்தங்கி போயிடுச்சு அப்படின்னு நான் நம்புவேன். உண்மையில் இப்போ தமிழ் சமூகத்தில் காதல் கதைகள் ரொம்ப எழுதப்படலை. நமக்கு எங்கோ எழுதப்பட்ட ஒரு காதல் கதைகள் இருக்குது. நல்ல காதல் கதைகளை படிக்க விரும்புகிறவர்கள் நிறையா இருக்காங்க. நல்ல காதல் கதைகளை எழுதுகிற எழுத்தாளர்கள் இல்லை. இல்லைன்னா என்ன இருக்குன்னா, திரைப்படத்தில் வர்ற, தொலைக்காட்சிகளில் வர்ற, பொது மேடைகளில் காணங்களுடைய காதல் காட்சிகள் இருக்குது. அது மனதை ஈர்க்க மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. நிஜமான காதல் கதைகள், நிஜமான ஈரத்தோட, நிஜமான அந்த தவிப்போட உள்ள ஒரு கதைகள் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. இந்த நான் வந்து சும்மா ரொம்ப ஒரு சிறு உதாரணங்களாகத்தான் இந்த ரஷ்ய இலக்கியத்தினுடைய இதை சொன்னேன். நிஜத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட உலகம், மிகப்பெரிய உலகம். கொஞ்சம் நீங்களும் விரும்புனீங்கன்னா அந்த கதைகளை படிக்கலாம். படிக்கிறதன் வழியாக என்ன இருக்கும் அப்படின்னா, அவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் மனதை அந்த வயதினுடைய இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். ஒரு காதலுற்ற வானத்தின் கீழே நீங்கள் கொஞ்சம் வந்து அதனுடைய காற்றை, அதனுடைய வெளிச்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.